அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான அருளை எங்களுக்கு தந்தருளும். தூய ஆவியானவர்னாலே நீர் எங்களை ஆட்கொண்டு இந்த வார்த்தைகளின் வழியாக நாங்கள் ஒரு புதிய அனுபவத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல துணை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய ஓமையின் வழியாக அல்லது புதிய கதையின் வழியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகின்ற ஒரு சிறப்பான காரியத்தை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நேற்றைய தினத்தில் பீயிங் பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர், ஜெபிப்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே ஜெபிப்பதிலே விடாமுயற்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பு அல்லது கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த உவமை, கொடுக்கப்பட்டிருக்கின்றதான திருமறை பகுதி நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதிலே அதிக நேரத்தை செலவிட்டார். அவர் ஜெபத்தின் வழியாக தன்னுடைய திருப்பணியை துவங்கினார். ஜெபித்து எல்லா காரியங்களையும் கடவுளுடைய சமூகத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்கின்ற பொழுதிலும் கூட அவர் ஜெபிக்கின்ற ஒரு திருமகனாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி திருமறை நமக்கு மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவானவர் எப்படி ஜெபிப்பதிலே உறுதியாக தரித்திருந்தாரோ அதே போன்றதான அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமானது அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர் விரும்புகின்றார். ஒருவேளை இந்த பகுதியானது எங்கே நமக்கு துவங்கப்படுகின்றது என்று சொன்னால், முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று இயேசுவானவரிடத்திலே கேட்கின்றார். ஒருவேளை திருமறையிலே, குறிப்பாக இந்த நற்செய்தி நூல்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவானவருடைய சீடர்களுக்கும் யோவானினால் உண்டாக்கப்பட்ட சீடர்களுக்கும் நிறைய டிபேட்ஸ் வருகின்றது. ஒரு முறை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், யோவான் சீடன் எங்களுக்கு யோவானுடைய சீஷர்கள் எப்படி யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தது போல அவர்கள் எல்லோரும் உபவாசம் இருக்கின்றார்கள், ஆனால் நீரோ உண்டு குடித்திருக்கின்றீர் என்று சொல்லி ஒரு ஓமையிலே வரும். அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் யோவானின் வழியாக உருவாக்கப்பட்டதான சீடர்களுக்கும் இயேசுவானோர் வழியாக உண்டாக்கப்பட்ட சீடர்களுக்கும் ஒரு விதமான டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ், அது சரியான புரிதல் இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியாகத்தான் இங்கே ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் கற்றுக்கொடும் என்று சொல்லி இங்கே கேட்கின்றார். அப்பதான் அங்கே கர்த்தருடைய ஜெபம் அல்லது குடும்ப ஜெபம், ஒவ்வொரு வழிபாடுகளிலேயுமே நாம் சொல்லுகின்றதான அந்த பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அந்த ஜெபத்தை என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் மீண்டுமாக சீஷர்களை நோக்கி அங்கே மீண்டுமாக ஒரு வார்த்தையை சொல்றார். நீங்க இந்த ஜெபத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க? மனப்பாடம் பண்ணி நீங்க அப்படியே சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
இன்றைக்கு ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ண அப்படின்வாங்க. என்ன ஜெபம் பண்ணோம்? கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிட்டு வந்தேன் ஐயா. என்னது? கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிட்டு வந்தேன் ஐயா அப்படின்வாங்க. ஒருவேளை அது இட் இஸ் அ மாடல், ஜெபிக்க வேண்டிய முறை யாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு அங்கே சொல்லுகின்றார். ஒருவேளை இட் இஸ் அ பிரேயர் மாடல், அதுவே நம்ம ஜெபமாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றார். மேலுமாக 5வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறுகின்றார். நீங்க நான் சொல்லி கொடுத்த இந்த மாடலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாடலை நீங்க மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிக நல்ல ஒரு உதாரணத்தை அங்கே கொடுக்கின்றார். இந்த உதாரணத்தின் வழியாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். என்ன சொல்றாரு 5வது வசனத்துல? உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். அப்படி வச்சுக்குவோம் அப்படின்றார். நடு ராத்திரியில் போயிட்டு யாராச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இப்படிப்பட்டதான இந்த காலகட்டங்களிலே நடு ராத்திரில யாராச்சும் ஒருத்தர் காலிங் பெல் அடிக்கிறாரு அப்படின்னாலே நமக்கு பயமா இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய கதவுகள் எல்லாம் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? லென்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த லென்ஸ் வழியாக நம்ம பார்ப்போம், இவர் உண்மையாகவே யாரு, நண்பர் தானா அல்லது உறவினரா, இல்ல திருடுறதுக்காக வந்திருக்கிறானா, இல்ல பல நிலைகளிலே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் செல்லும். அப்படியாக அந்த நண்பர் ஒருவர் நள்ளிரவிலே சென்று எனக்கு 3 அப்பங்களை தா என்று சொல்லி கேட்கின்றார். நடு ராத்திரில போயிட்டு 3 அப்பம் கொடு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இல்ல. அப்ப அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னுடைய நண்பர் ஒருவர் வழி பிரயாணமாக வந்திருந்தாரு, வருகின்ற பொழுது அவர் எங்க தங்குவது என்று சொல்லி தெரியாம என்னுடைய வீட்டிற்கு என்ன பண்ணிட்டாரு, வந்துவிட்டார். அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்னிடத்துல ஒன்றுமில்லை. அவருடைய நிலையையும் நம்ம யோசிக்கணும். நடு ராத்திரில போய் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நபர், இவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாரோ ஒருவர் நம்ம வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிறதான ஒரு நல்ல சிந்தனையும் அவருக்கு என்ன பண்ணுச்சு, காணப்பட்டது. அவர் என்ன பண்றாரு, நீ குடு, நான் என்ன பண்றேன், காலையில உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன், இல்ல இன்னொரு நாள் நான் உனக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார். கடனாக நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப அவருடைய நிலை ஒரு நல்ல ஒரு நிலையில தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பன் இடத்துல போய் கேட்கிறார், ஏதாச்சும் வந்த விருந்தாளிக்கு நம்ம ஏதாவது நம்ம கொடுக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எங்கேயும் போயிட்டு கொஞ்சம் குழம்பு இருந்தா தாங்க, இல்லை அந்த அனுபவம் எல்லோருக்குமே இருக்கும். திடீர்னு கேஸ் வந்துடும் நம்ம வீட்டில், இல்லை அப்போ நம்ம கையில் காசு இருக்காது, பக்கத்து வீட்டில் போய் காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், கேஸ் வாங்கும். அந்த அனுபவம் எல்லோருக்குமே இருக்கும், இல்லை. அப்படியாக தான் அந்த நண்பரும் கூட என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு கூட என்னுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நான் ஏதாகிலும் கொடுக்க வேண்டும். அவர் சாப்பிட்டுருப்பாரோ சாப்பிட்டுருக்க மாட்டாரோ, இல்லை ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு, நள்ளிரவு பயணமானது ஒரு விதமான பயத்தை அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும், அவருக்கு உணவு கொடுப்போம் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் திருப்தி அடைவார் என்று சொல்லி, தன்னுடைய சமூகத்தில் இல்லை என்று சொன்னாலும் வேறு ஒரு இடத்துல வாங்கி அதை என்ன பண்ணோம், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த சிந்தனை. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்துல 7வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், உள்ளே இருப்பவர் எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்று சொல்லுகின்றார். நீ என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, என் பிள்ளைங்களெல்லாம் தூங்குறாங்க, நேற்றுக்கு நான் போயிட்டு ரொட்டி எடுக்கணும் அல்லது அப்பம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டி பானையை திறந்தேன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்,
அவங்க விழிச்சுப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். தூங்குற குழந்தைய நம்ம என்ன பண்ண மாட்டோம், எழுப்ப மாட்டோம். அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆனா வளர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்துரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம் இல்லையா? அப்ப இங்கே அந்த நண்பர் சொல்லுகிறார், இல்ல இல்ல நீ போயிடு, என் குழந்தைங்களெல்லாம் தூங்குறாங்க, இந்த டைம்ல நான் உனக்கு அப்பம் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அப்பம் கொடுத்துன்னு சொன்னீங்கன்னா இந்த குழந்தைங்க தூங்குறதும் என்னாவும் கெட்டு போகும், என்னுடைய தூக்கமும் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 8வது வசனத்துல நாம் வாசிக்கின்றோம், இருந்தாலும் எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தார். விடாப்பிடியாக கதவை தட்டி கொண்டே இருந்தார். எவ்வளவு இரிட்டேஷனா இருக்கும்ல அவருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்ல போயிடு அப்படின்னு சொல்றோம், ஆனா கூட விடாப்பிடியா கதவை தட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கும்? தட்டி கொண்டே இருக்கின்றார். அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடாவிட்டாலும் அவர் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒருவேளை விடாப்பிடியாக நாம் கடவுளுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், பீயிங் பர்சிஸ்டன்ஸ் இன் பிரேயர். அவர் அந்த நீதிபதியின் இடத்திலே சென்று எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த விதவை அந்த நபரிடத்திலே கேட்டது போல இன்றைக்கு இவரும் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பன் இடத்திலே சென்று எனக்கு 3 அப்பங்களை கொடு என்று சொல்லி விடாப்பிடியாக அந்த நண்பர் இடத்திலே கேட்கின்றார். ஒருவேளை இறையியலாளர்கள் இதை எழுதும் பொழுது, நேற்றைய தினத்தில் இதை வாசித்து கொண்டிருந்த பொழுது அந்த விளக்கத்தை மிக அழகாக எழுதுகின்றார். 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனத்தை எப்படி எழுதுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேளுங்க, தொடர்ச்சியாக நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கின்ற பொழுதும் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க என்ன பண்ணுங்க, தேடி போங்கள் என்று சொல்லுகின்றார். புரியுதா? ஆஸ்க் இஃப் நாட் சீக் அப்படின்றார். அவரை தேடி நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் தேடி செல்லுகின்ற பொழுதும் நீங்கள் வேண்டிக் கொள்வது, நீங்கள் கேட்பது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆஸ்க் இஃப் நாட் சீக், சீக் இஃப் நாட் நாக் அப்படின்றார் இல்ல? கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப நாம் தட்டுகின்ற பொழுது நம்முடைய கதவுகள், அந்த கதவுகள் திறக்கப்படுகின்ற ஒரு கதவாக அது அழகாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு being perseverance and endurance in prayer, நாம் விடாமுயற்சியோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நிச்சயமாக அவர் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த பகுதி நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகின்றது. இதுவும் ஒரு விதமான ஒரு ஜபம்தான். நேற்றைய தினத்திலே இயேசுவானவர் நமக்கு ஒரு ஜபத்தினுடைய மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்ப பரமனில் இருக்கிற பிதாவே, அந்த ஜபம் மட்டும்தான் நமக்கு ஜபத்தினுடைய மாதிரி அல்ல, மேலும் அவர்களை நோக்கி நீங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்கின்றதான முறையை அங்கே கற்றுக் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நீங்க சும்மா கேட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்காது. ஒருவேளை ஒரு லெட்டர் வாங்கறதுக்கு வராங்க இல்ல, லெட்டர் வாங்கறதுக்கு வரும்பொழுது ஐயா எனக்கு ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஐயர் கண்டுக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க இல்ல, வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க, ஐயா எனக்கு ஒரு லெட்டர் தாங்க. அதையும் கண்டுக்கலன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க கூட்டி கொண்டு இருக்கின்றதான கதவை தட்டி ஐயா எனக்கு லெட்டரு கொடுத்தே ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்படியாக தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு உதாரணத்தை இங்கே நமக்கு கொடுக்கின்றார். நாம் கேட்கின்ற பொழுது நாம் எதை கேட்கின்றோமோ அதிலே விடாமுயற்சியோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். விடாமுயற்சியோடு கூட நாம் கடவுளுடைய சமூகத்திலே கேட்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு
அதை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எப்படி அந்த நண்பர் அவருடைய தொல்லை நிமித்தமாக, அவருடைய விடாமுயற்சி நிமித்தமாக எழுந்திருந்து என்னுடைய பிள்ளைகள் தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்ல, முதல்ல என்ன நினைக்கிறாரு, என் பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, இப்போ உனக்கு நான் அப்பம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாரோ, அதுக்கப்புறம் அவர் தட்டி கொண்டே இருக்கின்ற பொழுது, சரி பிள்ளைகள் தூக்கம் கெட்டு போச்சுன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு என்ன பண்ணிடுவோம், 3 அப்பங்களை கொண்டு போய் கொடுத்து விடுவோம் என்று சொல்லி இருந்ததான அந்த மனநிலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவர் இருக்கின்ற ஒரு ஆண்டவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நாம் ஜெபிப்பதிலே விடாமுயற்சியோடு கூட ஜெபித்து நாம் கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கண்களை மூடினவர்களாக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் உம்முடைய சமூகத்திலே கேட்கின்றவராக மட்டுமல்ல, உம்மை தேடுகின்ற மகனாகவும் தேடுகின்ற பிள்ளைகளாக மட்டுமல்ல, உம்மை நோக்கி உம்முடைய கதவுகளை நாங்கள் தட்டுகின்ற பிள்ளைகளாகவும் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஒருவேளை அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் கடவுளுடைய சமூகத்திலே அது எட்டப்படாமல் இருக்கின்ற பொழுது, அது கேட்கப்படாமல் இருக்கின்ற பொழுது, நாம் தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது, விடாமுயற்சியோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நம்முடைய முழு பலத்தோடு கூட நாம் கடவுளுடைய சமூகத்திலே நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை செய்து முடிக்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எனவே கண்களை மூடினவர்களாக, அப்படிப்பட்டதான அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.